அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஊடகங்களை சந்திக்க மறுக்கிறார். அவருக்கு ஒரு ஊடக அச்சம் இருக்கிறது என்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்லும் வகையில் முதல் முறையாக விஜய் அவர்கள் ஊடகத்தை சந்தித்திருக்கிறார். நேற்று NTTV நடத்திய நேர்காணலில் பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு அவர் பதிலை சொன்னதாகவும் செய்திகள் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய ரோல் மாடலாக கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதாவை நான் ஏற்றிருக்கிறேன் என்றும், நான் கிங் மேக்கர் அல்ல கிங் தான் என்றும், CBI, CBFC போன்ற பிரச்சனைகளுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்றார் என்பது குறித்தும் தெளிவான ஒரு நேர்காணலை NTTV நடத்திருக்காங்க. இந்த NTTV நேர்காணலில் என்ன நடந்துச்சு, விஜய் என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. February 2, 2024 அன்று விஜய் தன் கட்சியினுடைய பெயரை அறிவிச்சு அபிஷியலா அரசியலில் இறங்குறாரு. பொதுவாக அரசியல் கட்சி தொடங்குறவங்க பத்திரிகையாளரை கூட்டி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து கட்சியின் பெயர் அறிவிப்பாங்க. இல்லை ஒரு முக்கியமான சில ஊடகங்களை சந்திச்சு தன்னுடைய கட்சியின் பெயரை, கட்சி எதுக்காக தொடங்குறேன், கொள்கை, கோட்பாடு, எதுக்கு சினிமா விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஊடகங்களை, பத்திரிகையாளரை அவர் சந்திக்கலை. அதற்கு பிறகு மாநாடு அறிவிக்கிறார். அப்பொழுதும் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கல. 2வது மாநாடு போறார், அப்பவும் பத்திரிகையாளர் சந்திக்கல. கரூர் பிரச்சனை வருது, அப்பவும் பத்திரிகையாளர் சந்திக்கல. திருப்பி CBI என்கொயரி வருது, அப்பவும் பத்திரிகையாளர் சந்திக்கல. ஜனநாயகன் பிரச்சனை வருது, அப்பவும் பத்திரிகையாளர் சந்திக்கல. இதுவரைக்கும் 2 ஆண்டு காலமாக எந்த ஊடகத்தையும் விஜய் சந்திக்கல. ஊடக சந்திப்பை புறக்கணிக்கிறாரு. ஊடகத்தை பார்த்தவருக்கு ஒரு பயம் இருக்கு, ஊடக அச்சம் இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. அதற்கு பதில் சொல்லும் வகையில் தான் முதல் முறையாக ஒரு ஆங்கில ஊடகமாக இருக்கக்கூடிய NTTV அழைச்சி அவர் நேர்காணல் கொடுத்திருக்காரு. சரி, இந்த நேர்காணலில் விஜய் பேசியது காணொலியாக இல்லை ஆடியோவாக அப்படி வெளிவந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக, ஏன் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக நேர்காணல் எடுத்தவர்கள், அந்த நேர்காணல் எடுத்து நேர்காணல் கொடுத்தவர் என்ன கொடுத்தாருங்கிறத நேர்காணல் எடுத்தவர் சொல்லியிருக்காங்க. ஏதாவது புரியுதா? அதுதான். அதாவது நேர்காணலை விஜய் கொடுக்குறாரு. எடுத்தவங்க யாரு? NTTV. கொடுத்தவங்க என்ன பேசினாங்கன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஊடகம். ஆனால் நேர்காணல் கொடுத்தவருக்கு என்ன சொன்னாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் நேர்காணல் எடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஜேர்னலிஸ்ட், அவங்க நேர்காணல் கொடுத்தவர் என்ன கொடுத்தாருங்கிறத எடுத்தவங்க இன்னொருத்தருக்கு கொடுத்து அதை NTTVல போட்டிருக்காங்க. அந்த நேர்காணலில் விஜய் சொன்னதாக அந்த நேர்காணல் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணுங்கிறத இந்த பேண்டமிக் காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்திலேருந்தே யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க அப்பா ஒரு பொலிட்டிக்கல் டைரக்டர் என்பதனால அவருக்கு அரசியல் குறித்த பார்வை இருந்திருக்கு. அதற்கு பிறகுதான் அவருக்கு அரசியல் வரான்னு தீவிரமாக சிந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத விஜய் சொன்னதாக பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, அவர் பேண்டமிக் காலத்தில், கொரோனா காலகட்டத்தில் அரசியலுக்கு வரணும்னு தீவிரமாக சிந்திச்சிருக்கலாம், அதை அவர் பதிவு பண்ணியிருக்கலாம். அதற்கு பிறகு உங்களுடைய ரோல் மாடல் யாரு அப்படின்னு இந்த நேர்காணல் எடுத்தவர்கள், அதாவது கொடுத்தவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த நேர்காணல் எடுத்தவங்க இன்னொருத்தர் நேர்காணல் கொடுத்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் தன்னுடைய ரோல் மாடலாக எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இந்த 3 பேரையும் அவர் ரோல் மாடலாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதாக NTTVயுடைய ஜேர்னலிஸ்டுகள் வெளியே சொல்லியிருக்காங்க. இதில் தான் நம்மகிட்ட இருக்க கேள்வியே. விஜய் அவர்கள் கட்சி அறிவிக்கும் போது, அந்த மாநாடு நடந்த போது கொள்கை தலைவர்களாக 5 பேரை அடையாளம் காட்டினார். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அம்மாள், வேலுநாச்சியார். கொள்கை தலைவர்லாம் யாரு? கொள்கை தலைவர்கள்னா அவங்ககிட்ட அந்த ஏதோ ஒரு கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்போ அவங்க நம்மளுடைய வழிகாட்டி. அந்த வழிகாட்டி காட்டுற வழியில் நம்ம பயணிக்க போகிறோம், அதான் கொள்கை. இப்போ நாம் தமிழர் கட்சினா, நாம் தமிழர் கட்சியுடைய ஒரே தலைவர், கொள்கை தலைவர், எல்லா தலைவரும் ஒரே தலைவர், தேசிய தலைவர். அவர் காட்டிய வழியில், அவர் நடத்திய பாதையில், அவர் ஆயுத வழி போராட்டம், இது அரசியல் போராட்டமாக தமிழ்நாடு நடத்துகிறோம், எங்களுக்கு ஒரே தலைவர் என்று அண்ணன் சீமான் சொல்கிறார். விஜய் 5 கொள்கை தலைவர்களை காட்டினார். அப்போ அந்த 5 கொள்கை தலைவர்களுமே வழிகாட்டி அப்படின்னா ஆங்கிலத்தில் ரோல் மாடல், முன்மாதிரி, முன் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த 5 கொள்கை தலைவர்களும் கொள்கை தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு இவர் அந்த 5 கொள்கை தலைவர் ரோல் மாடல் கிடையாதான். இவருக்கு புதுசாக எம்ஜிஆர், ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி இந்த 3 பேர் தான் ரோல் மாடலாம். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ரோல் மாடல்னா ஊழலை ஒழிப்பேன், நான் ஊழல் சக்தியை ஒழிப்பேன். ஒன்று தீய சக்தி, இன்னொன்று ஊழல் சக்தி. தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய தலைவர்
கலைஞர் கருணாநிதி. ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடிய அதிமுகவுடைய தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஊழல் சக்தி தீய சக்தி ரெண்டையும் ஒழிக்கணுமா? ஆனா அந்த ரெண்டு சக்தியுடைய தலைவர்கள் ரோல் மாடலாம். என்னையாவது ரோல் மாடலு? இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத, ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணு. இந்த 3 ரோல் மாடல்ல கலைஞர் கருணாநிதி இவருக்கு ரோல் மாடலாம். கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல்னு சொல்ற இதே விஜய் அவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழுல ஏதோ ஒரு கூட்டத்தில் 1969 அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு அந்த கட்சி வந்த பிறகு அந்த கட்சி தவறான வழிக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னது யாரு? இதே மரியாதைக்குரிய பக்காமாசு விஜய். கலைஞர் கருணாநிதி கட்சி போனதுக்கு அப்புறம் தவறான கட்சியா மாறிச்சுன்னா அப்ப அவர் தவறான நபர் தானே. அப்படி தவறான நபர் எப்படி உங்களுக்கு ரோல் மாடலா இருக்க முடியும்? கலைஞர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது விஜய் பிறக்கல, அதுக்கப்புறம் தான் விஜய் பிறக்கிறாரு. இல்லைங்க, அவர் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாரு, அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் வாரிசல்சா மாறிச்சு, அதனால ஒரு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் இருக்கா? ஊழல் சக்தி தீய சக்தி, ஊழலை ஒழிப்புன்னு சொல்றீங்க, தீய சக்தி ஒழிப்புன்னு சொல்றீங்க, தீய சக்தி திமுகவுக்கும் தாவேக தான் போட்டின்னு சொல்றீங்க. அது தீய சக்தி, நீங்க தூய சக்தி அப்படின்னா அந்த தீய சக்தியின் தலைவர், அந்த தீய சக்தியுடைய வழிகாட்டி, அந்த தீய சக்திக்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி எந்த இடத்துல எந்த அடிப்படையில் உங்களுக்கு ரோல் மாடலு? கலைஞர் கருணாநிதி உங்களுக்கு பர்சனலா ரோல் மாடலா, ப்ரொஃபஷனலா ரோல் மாடலா, இல்ல பொலிட்டிக்கலா ரோல் மாடலா? எப்படி ரோல் மாடல்? ரோல் மாடல்னா எந்த இடத்துல ரோல் மாடல்? கலைஞருடைய ஆட்சி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால ரோல் மாடல், கலைஞருடைய பேச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால ரோல் மாடல், கலைஞருடைய வசனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால ரோல் மாடல், கலைஞருடைய குணாதிசயம் பிடிச்சிருந்துச்சு அதனால ரோல் மாடல், கலைஞருடைய இந்த கேரக்டர் இந்த பிஹேவியர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால ரோல் மாடல். அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. சரி, இந்த பக்கம் பார்த்தா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர், அவரு ரோல் மாடல். எம்ஜிஆருடைய சினிமா நடிப்பு ரோல் மாடலா, இல்ல அவர் மக்களுக்கு உதவி செய்யும் குணம் ரோல் மாடலா, இல்ல பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல் அப்படின்னு ஈழத்தமிழர்களும் உலகத்தமிழும் கொண்டாடுற மாதிரி அந்த கேரக்டர் ரோல் மாடலா, இல்ல தன்னுடைய சொத்து பத்தை எல்லாம் வந்து அநாதை இல்லங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எழுதி கொடுத்துட்டு போனாரு, சொத்தே சேர்க்கல அவர் பெருசா, அதனால எனக்கு ரோல் மாடலுங்க, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க, அதனால ரோல் மாடல். எதனால ரோல் மாடல்? ஜெயலலிதா. இதே ஜெயலலிதா ஆட்சியை தான் ஊழல் ஆட்சி, ஊழல் சக்தி என்று விமர்சனம் பண்றீங்க. அதாவது இது ஊழல் சக்தி, இது தீய சக்தி. சரி, தீய சக்தி கருணாநிதி ரோல் மாடல், தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய தலைவர் கருணாநிதி ரோல் மாடல், ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவும் ரோல் மாடல். ஊழல் சக்தினா இப்போ எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி ஊழல் ஆட்சியா, அதுக்கு முன்னாடி ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிருக்கா அம்மையார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை எந்த இடத்துல நீங்க ரோல் மாடலை ஏற்றுக்கிட்டீங்க? கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த 3 பேரும் கடைசி ஆண்ட முதலமைச்சர்கள். கடைசி 1969க்கு பிறகு 2016 வரைக்கும் மாறி மாறி 50 ஆண்டு காலமாக ஆண்ட முதலமைச்சர்கள். கலைஞருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கு, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. எம்ஜிஆருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஜெயலலிதாவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த 3 கூட்டத்தையும் தன் கூட்டமா மாற்றணும். இப்படி ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி இவங்கெல்லாம் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய ஆட்களும் இவருக்கு ரசிகர்களாக, இவருடைய தொண்டர்களாக, இவருடைய வாக்காளராக மாறுவாங்களாம் அப்படின்னு எவனோ கொடுத்த ஐடியால தான் கலைஞர், கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் இந்த 3 பேருக்கு எனக்கு ரோல் மாடல். இந்த 3 பேர் ரோல் மாடலாம். இந்த 5 பேர் யாரு? ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு எப்படா இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஆனா இந்த தாவேக தற்கொலைகளுக்கு இது புரியும் நினைக்கிறீங்க? ஏங்க, அவங்க கொள்கை தலைவருங்க, இவங்க ரோல் மாடலுங்க. ரெண்டையும் குழப்பாதீங்க. அந்த 5 பேரும் வந்து கொள்கை தலைவர், இவங்க 3 பேர் ரோல் மாடல். அப்ப விஜயகாந்த் அவர் அண்ணங்க, அதை விட்டுருக்கீங்க நீங்க அப்படிம்பாங்க. நான் அதாவது செங்கோட்டையன் சேர்ந்தன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய படம் சட்டப்பையில ஏறிச்சு, பேனர்ல ஏறிருக்கு. நாளைக்கு கலைஞர் கருணாநிதி படம் பேனர்ல ஏறணும்னா நான் விஜய பேசுறதை விட்டுன்னு சொன்னேன். ஏன்டா விஜய விமர்சனம் பண்ணுன்னு கேட்டாங்க. இதுக்கு தாண்டா விமர்சனம் பண்றோம். முதல்வருடைய மாநாட்டில் கொள்கை தலைவராக 5 பேரை போட்டாங்க. அன்னைக்கு எம்ஜிஆரும் இல்லை, அண்ணாவும் இல்லை, கலைஞரும் இல்லை, யாரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. இப்போ 2வது மாநாட்டில் எம்ஜிஆர் வந்தாரு, அண்ணா வந்தாரு, இப்போ செங்கோட்டை வந்த பிறகு ஜெயலலிதா வந்தாரு. நாளைக்கு கருணாநிதி வரலன்னா நம்ம பேசுறோம்னு சொன்னா இப்போ கருணாநிதி ரோல் மாடலாம். சத்தியமாக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் திமுக காரங்களும் அப்ஜெக்ஷன் சொல்லல அப்படின்னா கலைஞர் கருணாநிதி படம் அடுத்த மாநாட்டில் இடம்பெறும். அண்ணா ரோல் மாடலுங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா தன்னுடைய தலைவனா இருந்தாலும் அந்த தலைவன் ஒரு தவறான திருமணம் பண்ணிட்டாரு, ஒரு பொருந்தா திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அதிலிருந்து விலகி திமுக உருவாக்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவைங்கிற கோட்பாட்டை முன் வச்சு இன மொழி அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன் வச்சு மொழிப்போர் அந்த போராட்டத்தில் வந்து ஆதரவு தெரிவித்து அந்த அந்த மொழிப்போரை அப்படியே பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை வந்து அண்ணாதுரை ஆண்ட 1.5 ஆண்டுகள் ஆட்சி வந்து நேர்மையான ஆட்சி, கரப்ஷன் இல்லாத ஆட்சி.
ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து சாதியும் அர்ச்சகர், அதே போல இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கான உரிமை என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வராரு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பெயரை வைக்கிறாரு, சங்கரினார் இறக்குறாரு, பல்வேறு தலைவர்கள் போராடியதை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெருக்கு இப்படி சாதனையில பண்றாரு. தன்னுடைய பதவியேற்பில் கூட தன் குடும்பம் கலந்து கொள்ளக்கூடாது என்று தன்ற மனைவி ராணிய பதவியேற்பு கூட வர வைக்காத தலைவர் அண்ணாதுரை. எளிமையா வாழ்ந்தார். சாதாரண ஒரு தரையில படுத்து பாயில படுத்து இந்த பராசக்தி சொல்ற மாதிரி ரசம் சோறு சாப்பிட்டு தான் இருந்தார். அப்ப அவர் ஒரு ரோல் மாடலுங்க. அவர் ஆட்சி நேர்மையா இருந்துச்சுங்க. குறைந்தபட்ச ஒரு அறத்தோட அண்ணாதுரை இருந்தாருங்க. பெரிய பகட்டு அரசியல பண்ணலங்க, படோப அரசியல பண்ணலங்க. அதனால அவர் ரோல் மாடல்னா அதுல லாஜிக் இருக்கு, அதுல ஒரு நேர்மை இருக்கு, அறம் இருக்கு. கலைஞர் கருணாநிதி ஆட்சி மோசமான ஆட்சி, குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, தீய சக்தி என்று மேடையில் பேசிட்டு டிவி கேக்கும் டிஎம் கேக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு கலைஞர் ரோல் மாடல்னா இது ரோல் மாடல் இல்ல, விட்டுருங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளி. இந்த 3 பேருடைய ஆட்சியும், அதாவது 50 ஆண்டுகள திராவிட ஆட்சியும் மோசமான ஆட்சி விமர்சிக்கிறார். அல்ல எம்ஜிஆர் மட்டும் நல்லவர், ஜெயலலிதா ரோல் மாடல், கலைஞர் ரோல் மாடல். அப்புறம் எப்படி இந்த ஆட்சி மோசமான ஆட்சி விமர்சிக்கிறீங்க? இந்த 3 பேர் ரோல் மாடலை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி மோசமான ஆட்சி அப்படின்னு விமர்சிக்கிற தகுதி விஜய்க்கு இருக்கா? முதல்ல இதை எல்லாத்தையும் தாண்டி ஏன் உங்களுக்கு தமிழர்களில் ரோல் மாடலா ஏற்றுக்கொள்ளுக்கு தலைவனே இல்லையா? இப்போ ஒரு தலைவன் சொல்றான் எனக்கு நல்ல கண்ணு ரோல் மாடலுங்க அப்படின்னா, சரி நல்லவன்டா, நல்ல கண்ணு ரோல் மாடல்னு சொல்றான். நல்ல கண்ணு நேர்மையான அரசியல்வாதி, உண்மை நேர்மையாக மக்களுக்கு நின்னாரு, வெற்றியோ தோல்வியோ ஆனா மக்களுக்காக கடைசி நின்னாரு. தன்னுடைய மாமனார் ஒரு சாதிய கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்ட போதும் அந்த மாமனார் பக்கம் நிற்காம, மாமனார் நல்லவர் தான், ஆனா அவரை யார் வெட்டி கொன்றார்களோ அவர்கள் பக்கம் நின்று அந்த சாதியை இணக்கத்தை இறுக்கத்தை தளர்த்த விரும்பியவர் ஐயா நல்லகண்ணு. அதனால அவர் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆத்துமலர் கொள்ளையை தடுக்க போராடினாரு, சாதிய அடக்குமுறை எதிர்த்து போராடினாரு, பொதுவுடைமை சித்தாந்தத்திற்காக கிட்டத்தட்ட கொள்கை பிடிப்போடு 18 ஆண்டுகள் 18 வயசிலிருந்து இன்னைக்கு 101 வயசு ஆக போது நிற்கிறாரு அப்படின்னா அவர் ரோல் மாடல்னு சொல்லலாம். கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் எளிமையான குடும்பத்தில் பிறந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்து எளியவாகவே இறந்து போனார். சாகும்போது சட்டப்பையில் 120 ரூபா பணங்க. கரப்ஷன் அரசியல் என்னன்னே தெரியாதுங்க. கலெக்ஷன் கமிஷனர் ஆட்சிங்க. 14,000 பள்ளிக்கூடம், பல அணைகள், பல தொழிற்சாலைகளை கட்டி கொடுத்து 9 ஆண்டுகள் ஆட்சியில சிறப்பா பண்ணாருங்க. ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்திற்கும் அவர் ரோல் மாடல். அதுபோல காமராஜர் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். கக்கன், காமராஜர் ஆகிய அமைச்சர் கக்கன் ரொம்ப நேர்மையான அமைச்சராக இருந்தார். சாகும்போது மருதை அரசு மருத்துவமனையில் தரையில படுத்து கிடந்தார். எம்ஜிஆர் போய் கட்டில் வாங்கி தரும்போது எனக்கு வேண்டாம் மற்றவங்களுக்கு கட்டுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட அமைச்சருங்க அவர். என்னுடைய ரோல் மாடல். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒருத்தர் அப்படி சிறந்த அமைச்சராக இருந்தார் அப்படின்னா ரோல் மாடல். ஜீவானந்தம் 2 வேட்டி, ஒரு வேட்டி துவைச்சி கிடந்தா அந்த வேட்டி காஞ்சாதான் கழட்டி போட்ட வேட்டியை காஞ்சி அந்த காஞ்ச வேட்டியை கட்டிக்கிட்டு அரசியல் பண்ணவர் ஜீவானந்தம். சாதி மறுப்பு திருமணம் பண்ணிதே கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. எங்க கொள்கை, அந்த கொள்கைக்காக எந்த எல்லைக்கும் போக நின்னாரு. குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து தேவர் திருமணார் போராடிய பொழுது அவருக்கு கரம் கொடுத்து நின்னாரு ஜீவானந்தம். அதனால ஜீவா எனக்கு ரோல் மாடல். சிங்காரவேலர் ஈவேராவுக்கே பொது உடைமை சித்தாந்தத்தை சொன்னவர். இந்தியாவுடைய பொது உடைமை சித்தாந்தத்துடைய சிற்பின்னு சொல்றாங்க ஜீவானந்தத்தை. தொழிலாளர்களுக்காக பாடுபட்டவர். அதனால எனக்கு அவர் ரோல் மாடல் அப்படின்னா அதுல ஒரு நேர்மை இருக்கு, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நினைச்சிருந்தா சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு இல்ல, 1904 காலகட்டத்தில் 50,000 வாங்கக்கூடிய வழக்கறிஞர் வ.உ. சிதம்பரனார் தன்னுடைய சொத்தை இழந்து காலா லாவியாங்க 2 கப்பலை கட்டி வெள்ளக்காரனை வீழ்த்தணும்னா அவன் பொருளாதாரத்தில் அடிச்சா மட்டும்தான் முடியும் சொல்லி கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் என்று வாழ்ந்த வ.உ. சிதம்பரனார் எனக்கு ரோல் மாடல் சொன்னா அதுல ஒரு நேர்மை இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த குற்றப்பரம்பரைங்கிற கொடும் சட்டத்தை கொண்டு வரும்போது கைரேகை வைக்காத கட்டவரலை வெட்டி வீசுடா என்று அந்த குற்றப்பரம்பரைங்கிற கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி அதை காங்கிரஸ் கட்சி தடுக்கவில்லை என்பதற்காக காங்கிரஸ் இருந்து வெளியேறி நேதாஜியின் பக்கம் நின்று நேதாஜியின் படைக்கு தன்னுடைய கருத்துக்களால் பேசி பேசி இந்திய ராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்த, இந்திய தேசிய ராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ரோல் மாடல். அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. ஒரே நேரத்தில் சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தில் நின்று தொகுதிக்கே போகாம வென்றவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் என்னுடைய ரோல் மாடல்னு சொன்னா அதுல ஒரு நேர்மை இருக்கு, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. தாள கடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற அடிப்படையில் துண்டை இடுப்பில் கட்ட சொல்கிறானா தலையில் கட்டுறா, உன்னை நெத்தியில் பட்டப்படம் சொல்கிறானா நாமத்தை போடுறா, நீயே கடவுள், கண்ணாடி முன்னாடி உன்னையே பார், நீயே கடவுள் என்று ஐயாவளி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை ஒரு பெரும் மார்க்கமாக மாற்றி இந்து மதம்
என்னுடைய மதம் அல்ல, இல்லை ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லி ஒரு தனி மார்க்கம் கண்ட மதம் கண்ட தோல்சீலை போராட்டத்தை எடுத்து போராடிய ஐயா வைகுந்தர் என் ரோல் மாடலு. தாழ கிடப்பார தற்காப்ப தர்மங்கிறாரு, கீழே கிடக்கூட உதவி செய்ய சொல்றாரு, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி சமூக நீதியுடைய முதல் அடித்தளமே வைகுந்தர் தான். அதனால என் ரோல் மாடல்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, நேர்மை இருக்கு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினு சொல்லி பயிருக்கும் உயிர் இருக்குன்னு பாடின வள்ளலார் ஒரு அணையா பெரு நெருப்பை பத்த வைத்து ஏழை எளிய மக்களுடைய வயிற்று பசியை போக்கினாரு. அதனால அது எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நேர்மை இருக்கு, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ரெட்டமலை சீனிவாசனார், திவான் பகதூர், அம்பேத்கர் வட்டமேசைக்கு மாநாடு போகும்போது இந்த தமிழ்நாட்டிலிருந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக போன ரெட்டமலை சீனிவாசனார் எங்கள் தாத்தா, அவர்களுக்கு ரோல் மாடலு. MC ராஜா ரோல் மாடலு. எங்களுடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் எங்களுக்கு ரோல் மாடல். அப்படின்னா அதில் ஒரு நேர்மை இருக்கு, லாஜிக் இருக்கு. அந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்தவர்கள் 3 பேரும் முதலமைச்சராக இருந்தாங்களுக்காக ரோல் மாடல். அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய சுயநலவாதி. சரி, இப்போ இவங்க ரோல் மாடலு. சினிமாவில் யார் ரோல் மாடலு? அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா, தளபதி நான் காணா பாட்டு பாட வந்தேன்டா அப்படின்னு அங்கே பாடுறது, அங்கே வந்து சல்யூட் அடிக்கிறது. சினிமாவில் வந்து அவருக்கு பாபாவுக்கு ஒரு ஸ்டைல் மாதிரியே உனக்கு ஒரு ஸ்டைல்ப்பா அப்படின்னு சினிமாவில் பேச வைக்கிறது. சினிமாவில் வளர்ந்து வர வரைக்கும் ரஜினிகாந்த் ரோல் மாடலு. வளர்ந்து வந்து இவருக்கு தளபதினு பட்டம் வந்தோடனே எனக்கு எம்ஜிஆர் தான் ரோல் மாடலு. நான் எம்ஜிஆரை பார்த்தா சினிமாவுக்கு வந்தேன், எம்ஜிஆரை பார்த்தா அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? சுயநலம். இது ரோல் மாடல் கிடையாது, சுயநல மாடல். என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனுஷனாக முடியுமா? எவனா சொல்லியிருக்கான் இந்த 3 பேரையும் பேரை சொல்லுங்கன்னு. அப்ப அந்த 5 பேர் அதுவும் எவனா சொன்னது? ஏன் எவனா சொன்னது? முக்குளத்தூரை கவர் பண்ண வேலுநாச்சியார், வன்னியரில் கவர் பண்ண அஞ்சலை அம்மாள், ஒடுக்கப்பட்ட மக்களை கவர் பண்ண அம்பேத்கர், கொஞ்சம் நாடார் சமூக மக்களை கவர் பண்ண காமராஜர். அப்போ இவர் எதுக்கு இருக்காரு? மீதி இருக்கக்கூடிய எச்ச சொச்சம் மிச்ச சொச்சத்தை கவர் பண்ணுறதுக்கு பெரியார். இந்த 5ஐயும் போட்டுக்கோங்க, சத்தியமிட்டு சொல்லுங்க, மனசாட்சியோடு சொல்லுங்க. அஞ்சலை அம்மாள் பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, மாநாட்டுக்கு முன்னாடி அஞ்சலை அம்மாள்ங்கிறது விஜய்க்கு தெரியுமா? அஞ்சலை அம்மாள் யாருன்னு தெரியுமா? அவங்க எப்படி போராடினாங்கன்னு தெரியுமா? இது வரைக்கும் விஜய் அஞ்சலை அம்மாள் கூடிய வரலாறு குறித்து இப்போ அண்ணன் சீமானா ஒருத்தர் பற்றி பேசினார்னா டீட்டெயிலாக பேசுவார். அது மாதிரி பேசுவாரா? வேலுநாச்சியார் யாரு, எதுக்காக போராடினாங்க, யார் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அந்த களத்தை எப்படி மீட்டெடுத்தாங்க, எப்படி ஆட்சி நடத்தினாங்க, அதுக்கு பிறகு மருதுபாண்டியல்கிட்ட அவங்க எதுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க, ஏதாவது பேசுவாரா? ஏதாவது தெரியுமா? காமராஜர் அவர் எப்படி ஆட்சி பண்ணார், என்ன பண்ணினார், எப்படி எதுக்காக பிஹெச் தொழிற்சாலையை திருச்சி கொண்டு வந்தார், எதுக்கு வந்து அவர் வந்து நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலையை கொண்டு வந்தார், இதுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா? எந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் இந்த 5 பேரும் கொள்கை தலைவர். காமராஜர் நேர்மையான ஆட்சி, அது தெரியும் எல்லாத்துக்கும். காமராஜர் யார் சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அதுதானே நேர்காணல். இந்த 5 கொள்கை தலைவரை ஏன் எடுத்துக்கிட்டேன், எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டேன், கருணாநிதி ஏன் எடுத்துக்கிட்டேன், ஜெயலலிதாவை ஏன் எடுத்துக்கிட்டேன், விஜயகாந்தை ஏன் அண்ணன்றேன். சாகும் வரைக்கும் விஜயகாந்தை பார்க்கல. விஜயகாந்தோடைய பையன் நடித்த படத்தில் கூட வந்து போய் ஒரு வாழ்த்து சொல்லலை, ஒரு முதல் நாள் வந்து ஒரு ட்வீட்டு கூட போடலை. ஆனால் என் சொந்த பையன் படம் நடித்தாலே ட்வீட் போட மாட்டார், விஜயகாந்த் பையனுக்கு போட்டுருவாரா? அது வேற கதை. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் முதல் மாநாட்டில் விஜயகாந்த் அண்ணன் இல்லை, ஆனால் மதுரைக்கு போனோன்னு விஜயகாந்த் அண்ணன். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல தான் அஜித் ஒரு படப்படி போய் ஒரு ஆடியோ லான்ச்சில் போயிட்டு நம்முடைய நண்பர் அஜித் மாதிரி இருக்கனா அப்படிங்கிறது. நீ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அஜித் மாதிரி இருக்க மாட்டேன், அது ஒரு விஷயம். கோட் சூட் போட்டால் கோட் சூட் போட்டாலும் அஜித் குமார்னா இப்போ எல்லா ஹோட்டல்லையும் வந்து சூப்பர்வைசர் போகிறான் கோட் சூட் தான் போட்டிருக்கான், அவன் போகிற அஜித் குமாரா? கோட் சூட் போட்டவங்களாம் அஜித் குமார் ஆயிரலாமா? அஜித் குமார் மாதிரி இருக்கான்னு சொல்கிறது. அங்கே மலேசியாவில் போய் மலேசியாவில் எத்தனையோ படம் எடுத்திருக்காங்க. என் கடாராம் கொண்டான்னு சொல்லி விக்ரமோட படம் முழுக்க மலேசியாவில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஆனால் இவருக்கு மலேசியாவில் நமக்கு யாபத்துக்கு வருது மலேசியா முருகன் கோயில் தான், மலேசியாவில் நம்ம யாபத்துக்கு வருது நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லா தான். அப்போ இந்த அஜித் அப்போ யார் யாருக்கு ஓட்டு இருக்குது, யார் யாருக்கு ரசிகர் இருக்கா, யார் யாருக்கு கூட்டம் இருக்குது, எல்லாத்தையும் பயன்படுத்திக்க. நாகப்படத்தை பின்னுக்கிட்டு தாயில்லா பிள்ளைகளை இழந்து வாழக்கூடிய, தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் நம்ம உதவி செய்யணுமா இல்லையா? ஏன்னா தலைவர் பிரபாகரனுக்கு என்று தமிழ்நாட்டில் ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, அது ஒரு ஓட்டா இருக்கு. அப்ப அந்த ஓட்டையும் கவர் பண்ணணும். ஒரு போடு அந்த தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இந்த களத்தில் அழிப்பதற்கு துணைன்ற காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு ராகுல் காந்தியோட இணைஞ்சிருந்துக்கிட்டு தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்த நாடு வாழுதான். ஏன்னா பேசுறதுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? அப்ப என்னன்னா முழுக்க சுயநலம். தலைவர் பேரை பயன்படுத்தியது, மாவீரம் போட்டது, அஜித்குமாரை பேரை பயன்படுத்துவது, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, அஞ்சலை அம்மாள், காமராஜர், அம்பேத்கர், ஈவேரா எல்லாத்தையும் பயன்படுத்துவது முழுக்க சுயநலம், ஓட்டு. அதனால தான் சொல்றோம் திமுகவை விட இந்த தாவேக்கா பெரிய ஆபத்து, அதனால வைக்கணும் வேட்டு.
இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. விஜய் மட்டும் இல்ல, இந்த விஜய் கட்சியில சேர்ற எல்லாருமே சுயநலவாதி. நேத்து வரைக்கும் பொள்ளாச்சி சம்பவம் குறித்தோ, கொடநாடு குறித்தோ, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்தோ மரியாதைக்குரிய 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த ஐயா செங்கோட்டையன் வாய் திறக்கல. இன்னைக்கு சொல்றாப்புல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 41 பேரை குருவி சுடுற மாதிரி சுட்டாங்க, யாரும் போய் பார்க்கல. அப்போ நீங்கள் தானே அமைச்சர் இருந்தீங்கல்ல, நீங்கள் புடுங்கிட்டு இருந்தீங்களா? போய் பார்க்க வேண்டியதானே? நீங்களும் தானே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அப்போ உங்களுக்கு பொள்ளாச்சியாக இருந்தால் இங்கேருந்து முத்துராமலிங்கத்தருடைய நினைவிடத்துக்கு மாலை போட தெரியுது. தூத்துக்குடியில் போய் எங்கள் எடப்பாடி பார்க்கலங்க, நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருங்க, நானும் தமிழ்நாட்டுடைய அமைச்சர் தாங்க, நான் ஒரு இறக்க குணம் கொண்டவன், நான் ஒரு கருணை உள்ளம் கொண்டவன், நான் இந்த அரசியலுக்கு அப்பழுக்கட்டு வந்தவன் அப்படின்னு போய் நின்றுக்க வேண்டியது. தூத்துக்குடியில் அன்னைக்கு நின்றிருந்து எடப்பாடி வரல, நான் போய் நின்னேன், அதனால எனக்கும் எடப்பாடிக்கு ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு, அதுலேருந்து கசப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நேர்மையான உண்மையான அரசியல்வாதி. 2018 நடந்த சம்பவத்துக்கு 2026 அவர் கூடவே பயணப்பட்டு 10 வருஷம் நின்று அதுக்கப்புறம் பேசுறீங்கன்னா இதுக்கு பேர் என்ன? துரோகம், சுயநலம். நாங்கள் பேசுகிறோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னார். ஆமாம், கண்டிக்கத்தக்கது. அந்த ஆட்சியினுடைய மோசமான படுகொலை அது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை சொல்வதற்கு செங்கோட்டையனுக்கு தகுதி இருக்கா? இல்லை. கொடநாடு கொலை வழக்கு சம்பவம் நேற்று இரவு தான் காவலாளியை கொண்டாங்க. நேற்று இரவு தான் கார் டிரைவர் கனகராஜ் செத்து போனார். நேற்று இரவு தான் கொள்ளை நடந்துச்சு. இன்னைக்கு காலை செங்கோட்டையன் பேட்டி கொடுத்துட்டாப்புல. கொடநாடு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2017 ஏப்ரல் மாதம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு 1 மாதம் நடந்துச்சு. இப்போ 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 8 வருஷம். ஏதாவது ஹேருக்கு டை அடிச்சுட்டு இருந்தீங்களா? 8 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? 8 வருஷமா பேசாம இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 41 பேர் கரூர்ல துடிக்க சாகும்போது அந்த இடத்துக்கு போகாத நீ எல்லாம் ஒரு தலைவனா என்று செருப்பை கழட்டி அடிச்ச உடனே பத்திரிகையாளர் கூட சந்திக்க வக்கல்லாத நீ எல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு கேட்ட உடனே ஒட்டுமொத்தமான அதிமுக ஐடிவிங்கும் இறங்கி, அதாவது திமுக ஐடிவிங் ஏதாவது இந்த படத்தில் இந்த பாஸ் என்ற பாஸ்கர் நினைக்கிறேன், அந்த படத்தில் அந்த பக்கம் விஜய் ரசிகர் அடிப்பாங்க, இந்த பக்கம் அஜித் ரசிகர் அவன் ரொம்ப அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அதோட மோசமான நினைச்சு கூட்டு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி திமுக ஐடிவிங் எவ்வளோ பரவாயில்லப்பான்னு சொன்னால் அதிமுக ஐடிவிங் தரலோக்கில் இறங்கிருச்சு. அதிமுகவுடைய ஐடிவிங்கு அதிமுகவுடைய மகளிரணி எப்படி செயல்படுங்கிறத இந்த தாவேக்கா கும்பல் கொஞ்சம் யாராவது வரலாறு தெரிஞ்ச செங்கோட்டையன் போய் கேட்டுக்க. சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தன் இப்படி தான் ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசியதற்கு அதிமுக மகளிரணி கொடுத்த ட்ரீட்மெண்ட் இந்தியாவிலே யாருக்கும் கொடுத்தது கிடையாது. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா. அந்த கட்சிக்குன்னு ஒரு இது இருக்குது, அந்த கட்சி அதிகாரத்தில் வருது வரல, அது நல்ல கட்சி கெட்ட கட்சி அதெல்லாம் தாண்டி அதிமுகவை பற்றி பேசின உடனே இறங்கி தர லோக்கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தர லோக்கில் அடித்த உடனே அதிமுக விமர்சனம் பண்ணாதீங்க, திமுக மட்டும் டார்கெட் பண்ணுங்க, ஏன்னா அடி ரொம்ப விழுது, அடி ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க, தரலோக்களுக்கு இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பதறி போய் திமுக ஐடிங்க மட்டும் டாக்குமெண்ட், நமக்கு போட்டியே திமுகவுக்கு நமக்கு தான். ஏன் போட்டி ட்ரம்புக்கும் உங்களுக்கு அறிவிச்சிட வேண்டியதானே? எதுக்கு என்டிடிவிக்கு பேட்டி? ஃபாக்ஸ் நியூஸ், CNN, நியூயார்க் டைம்ஸு அந்த மாதிரி நீங்கள் போயிட வேண்டியது. ஏன் நீங்கள் வெறும் என்டிடிவிக்குள்ள உங்களுடைய திறமையை சுருக்கிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இவர் சந்திப்பதற்கு எந்த ஊடகத்துக்கும் தகுதி இல்லை, அதனை சொல்ல வர்றாப்புல. தமிழ்நாட்டுக்குரிய புதிய தலைமுறைக்கோ நியூஸ் 24க்கோ நியூஸ் 7க்கோ இல்லை தமிழ்நாட்டுக்குரிய முதன்மையான அச்சு காட்சி ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் யாருக்குமே விஜயை பேட்டி எடுக்க தகுதி இல்லையா? இல்லை விஜய் பேட்டி கொடுக்குற அளவுக்கு விஜய்க்கு தகுதி இல்லையா? என்ன எனக்கு புரியலையே. அரசியல் பண்ணுவது தமிழ்நாட்டில், ஓட்டு தமிழ்நாட்டு மக்கள் போடணும், முதலமைச்சர் கனவு தமிழ்நாட்டில். ஆனால் இவர் இன்டர்வியூ மட்டும் நேராக ஏறிக்கிட்டு போய் என்டிடிவி கொடுப்பாரான். அது இன்டர்வியூ கிடையாது. என்டிடிவி தமிழ்நாடு கான்க்ளேவ்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸை என்டிடிவி நடத்துகிறாங்க. என்டிடிவி எவ்வளவு கேவலமான ஒரு ஊடகம் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. முதலமைச்சர் ஸ்டாலின் அழைக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அழைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறாங்க, தாவேக்கா சார்பாக இந்த அருண்ராஜ் அவர்கள் போகிறாரு. தமிழ்நாட்டினுடைய முதன்மையான 3வது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கிறாங்க. ஏன்? பேமெண்ட் வராது, அம்மன் ஜல்லி கொடுக்காது, இருந்தால் தானே கொடுக்க. இவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க, வரக்கூடிய அந்த நெறியாளர்கள் ஜேர்னலிஸ்டாக கவனிப்பாங்க. முழுக்க ஒரு PR ஒர்க்கு. அப்போ ஒரு பெய்டு மீடியா என்ன பண்ணுது, யார் இவங்களும் உங்கள் ப்ரொமோஷன் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டீல் போட்டுறாங்க. விஜய் வரலை, அருண்ராஜ் போய் பேசுகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, விஜய் தரப்புலேருந்து என்டிடிவியுடைய ஜேர்னலிஸ்டுகளை, என்டிடிவி CEO ராகுல், வசுதா வேணுகோபால் இவங்க எல்லாத்தையும் அழைச்சி பேசி தளபதி பக்காமாஸ் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டின்னர் வித் தளபதி அப்படின்னு இவங்களும் ஃபேன் பாய் மூமெண்ட்டில் பேமெண்ட் வருது. ஃபேன் பாய் ரெண்டுக்கும் போயிடுறாங்க. போயிட்டு சரி நம்ம ஒரு பேட்டி எடுப்போம்னு போய் உட்காந்து கேமரா ஆன் பண்ணா, கொஞ்சம் மூடுங்க, க்ளோஸ் த கேமரா,
கேமரா பார்த்தா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. சினிமாவில் வந்து கேமரா பார்க்கணும்னா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் நான் வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டாக இருப்பேன். சொக்கட முன்னாடிலாம் இல்லைன்னு நான் பேசுவேன். எனக்கு அந்த மாடுலேஷன் தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி மாடுலேஷன் எனக்கு வராதுன்னே ஜானு, இந்த பக்கம் ஆதவு, அந்த பக்கம் பொதுச் செயலாளர் புண்ணியவன் புஷி உங்கள் புடை சொல்ல உட்காந்துக்கிட்டு அவங்க கேள்வி கேட்க இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. கரூர் சம்பவத்தை பற்றி அவர் பேசினாராம், ஜனநாயகம் குறித்து அவர் பேசினாராம், சிபிஐ குறித்து அவர் பேசினாராம். அவர் என்ன பேசினாலும் எடுத்து போடுங்க. கரூர் விவகாரத்தில் நல்ல நேர்மையான என்டிடிவி ஊடகமாக இருந்தால் என்ன கட்டுக்கணும்? கரூருக்கு நீங்கள் எதற்காக நீங்கள் தாமதமாக போனீங்க? 8:45 வருவதாக சொல்லிவிட்டு 12 மணிக்கு நீங்கள் போனது தாமதத்தால் மட்டும்தான் இந்த விபத்து, இந்த உயிரிழப்பு நடந்து விட்டதாக ஒட்டுமொத்தமான கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டுக்கணும்ல, கேட்டு வெளியே வந்து சொல்லியிருக்கணும்ல. அப்புறம் நீ எப்படி நேர்மையான ஊடகமாக இருக்க முடியும்? நீ எப்படி நடுநிலையான ஊடகம் முடியும்? இது முழுக்க முழுக்க பெய்டு. ஒரு பிஆர் ஒர்க்கு பார்த்து இறந்த ஜெகதீஷ், விஷ்ணு ரெட்டின்னு ஒரு பையன் இருக்கான், இந்த தாவேக்கா விஜய்க்கு ஆதரவாளராக விஜயோடைய கூட இருக்கான் விஷ்ணு ரெட்டி. இப்போ ஆள்கப்போ விஷ்ணு ரெட்டி, ஆதவ் ரெட்டி, அங்கே பக்கம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி ரெட்டி, நாயுடு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிஆர் ஒர்க்கை பார்த்து கூட்டு உட்கார வச்சு என்டிடி வர வச்சு நாங்கள் வந்து நேஷனல் மீடியா அளவுக்கு தான் எங்கள் தளபதி பேசுவார், லோக்கல் அவர் பேச மாட்டார். மனு கொடுக்கணும்னா டிஜிபிட்ட போவாங்க, இன்ஸ்பெக்டரே தெரியாது இவங்களுக்கு, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏசி, டிசி. எங்கள் தளபதி ரேஞ்சுக்கு டிஜிபி வேணா முப்படை தளபதி வர சொல்லட்டுமா? முப்படை தளபதி அந்த ரேஞ்சில் கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இதாக இருக்கும். பேட்டினா நாங்கள் என்டிடிவி தான் கொடுப்போம். ஓட்டு எப்படா தமிழ்நாட்டில் ஓட்டு போடணுமா, இல்லை ஏதாவது அந்த பக்கம் அமெரிக்கா பக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கம் வந்து ஓட்டு போடணுமா? அது எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கணும். தமிழ்நாட்டு நடிகைகள் கூட நடிக்க முடியாது எங்களுக்கு வேறு ஏதாவது நார்த் இந்தியாவில் தான் கொஞ்சம் இறக்குங்க, அதான் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்களுக்கு. அது மாதிரி எங்களுக்கு மீடியாவில் எங்களுக்கு என்டிடிவி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மாதிரி எங்களுக்கு டிஜிபி லெவலில் தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் சாதாரணமாக பேச மாட்டோம். நாங்கள் தளபதி வந்து எல்லாருக்கும் எங்கள் தளபதி நெத்தியில் முளைச்சவர், மூளை பின்னாடி இருக்கும், தளபதிக்கு நெத்தியில் மூளை முளைச்சிருக்கும். எல்லா தலைவர்களோடு நேரம் எடுத்தா இன்டர்வியூ வித் எம்.கே. ஸ்டாலின், இன்டர்வியூ வித் எடப்பாடி பழனிசாமி, சீமானுடன் சந்திப்பு, இன்டர்வியூ வித் அன்புமணி, இன்டர்வியூ வித் திருமா, இன்டர்வியூ வித் மோடி, இன்டர்வியூ வித் மெகுவா மைத்ரா, அப்படி தானே போடுவாங்க. கான்வர்சேஷன் வித் விஜய், சேட் வித் விஜயா. சேட் வித் விஜயா, சேட் வித் விஜய்னா சேட் பண்ணுறது, தகவலை பரிமாறிக்கிறது, செய்திகளை பரிமாறிக்கிறது. இவங்களும் போய் பரிமாறிக்காங்க. இது மாதிரி எல்லா கட்சி தலைவர்களுமே ஊடகவியலாளர்களை சந்திப்பாங்க, அது வெளியே வராது. இங்கே ஊடகவியலாளர்களை சந்தித்து அந்த சந்தித்த ஊடகவியலாளர் வெளியே வந்து என்டிடிவி வந்து என்ன பேசுனீங்க அவர்கிட்ட, அவர் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப எங்களை வந்து அவர் வந்து ஊடக வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, ஊடக பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து பேசினார், கரூர் விவகாரம் குறித்து பேசினார், அவர் வந்து ஜனநாயகம் குறித்து பேசினார் அப்படின்னா அங்கே பேசுறது இங்கே பேசுகிறாங்க. ஏன் அதை எடுத்து மொத்தமாக போட்டுற வேண்டியதானே? நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஊடகங்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் அவருக்கு சந்திக்க வேண்டிய தேவையில்லை. அவர் ஒரு நடிகர், வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல்னால் அவர் அஜித்குமார் ரேசிங் ஆரம்பித்தார். அதுக்கு ஒரு ஆங்கில ஊடகத்தை சந்தித்து பெட்டி கொடுத்தாரு. பில்லா படம் வந்த சமயத்தில் விஜய் டிவி பார்த்தாரு, அப்புறம் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பெட்டி கொடுத்தாரு. இப்போ நம்ம அஜித்குமார் ஆங்கில ஊடகத்துக்கு பெட்டி கொடுத்தாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்மளும் கொடுப்போம். உங்ககிட்ட மட்டும்தான் சீப்பு இருக்கா? ஏன்டையும் சீப்பு இருக்குது, நானும் பரட்டை தான், உண்மையிலே பரட்டை அப்போது இருக்குது அப்படின்னு சொல்லி அஜித்குமார் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்த உடனே தானும் ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்து நான் ஒரு ஆங்கில புலமை கொண்டவன், நான் ஒரு ஆகச்சிறந்த ஒரேட்டர் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த பேட்டியை அவர் கொடுத்துருக்காரு. இந்த பேட்டியில் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கலைஞர் ரோல் மாடலு, ஜெயலலிதா ரோல் மாடலு, கருணாநிதி ரோல் மாடல்னா இந்த பேட்டி ஒருவேளை வீடியோவாக வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை நாசமாக போகுது. எம்ஜிஆர் உங்களுக்கு ரோல் மாடல் தான், ஆனால் எம்ஜிஆரை தலைவராகவே ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது. அது ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு ஓட்டுப்படுமா, தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஓட்டுப்படுமா? கருணாநிதி உங்களுக்கு ரோல் மாடல், ஆனால் கருணாநிதி தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது. அது தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஓட்டு போடுமா, ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு ஓட்டு போடும்? இப்போ சேகுவாரா வந்து எனக்கு ரோல் மாடலு, பிடல் காஸ்ட்ரோ ரோல் மாடலு, சேகுவாரா பிடல் காஸ்ட்ரோ ரோல் மாடல். இப்போ சேகுவாரா பிடல் காஸ்ட்ரோ ஃபாலோ பண்ணுற எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் எல்லாருக்குமே ரோல் மாடலாக இருப்பார். அதுபோல் ஜெயலலிதாவை இங்கே ரோல் மாடலாக ஏற்றுருக்கீங்க, ஆனால் ஜெயலலிதாவை தலைவியாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது. அது யார் ஜெயலலிதாவை தலைவியாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடும். ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்க, இது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணும். தளபதி, ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் இல்லை, செத்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு கிரேஸ் எப்போவுமே இருக்கும், இதை நம்ம கவர் பண்ணிக்குவோம். விஜயகாந்த் உயிரோடு இல்லை, அந்த கட்சி கொஞ்சம் அந்த சந்தலையே இருக்குது, ஒரு 7 சீட்டு கட்டுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பணம் கட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரம் விஜயகாந்த் அண்ணன் ஒரு போடுங்க, இவங்களை புகழ்ந்துட்டிங்கன்னா புகழ்ச்சிக்கு அடிமையாகி ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி
அந்த ஜான் இருக்காப்புல, அந்த ஜான் சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இந்த பேன் பேசிக்கிட்டு இருக்கு. இறுதியா NDTVல நீங்க ஏன் கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு ஐ எம் நாட் அ கிங் மேக்கர், ஐ எம் அ கிங் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னாராம். நான் வந்து அரசர்களை உருவாக்கவும் இல்லை, அதாவது முதலமைச்சரை உருவாக்குறவும் கிடையாது, என் ஓட்டு ஒன்று பிரியாது, நானே முதலமைச்சர் வருவேன், நானே கிங்காக வருவேன். கிங்குன்னா என்னன்னு முதல்ல தெரியுமா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும், குடிதலி கோலச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகன்றான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், மக்களுக்கு இது தேவை என்று அந்த தேவை அறிந்து செய்யக்கூடிய மன்னன், குடிதலி கோலோச்சு மாநில மன்னன், அந்த அந்த குடிகளுடைய பிரச்சனையை அறிந்து ஆட்சி செய்கிற மன்னன் அப்படின்னு வள்ளுவர் பாடுறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு பிட்டெடுத்து போட்டால் பத்தாது, அது என்னன்னு முழுசாக படிக்கணும், திருக்குறளை உட்காந்து படிக்கணும். இப்போ தானே 45 வயசுக்கு மேலே தான் இவர் காந்தியே படிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல. இன்னைக்கு எனக்கு திருக்குறளை படித்து அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுறது. ஒரு மன்னன்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முதல்ல வந்து களத்தில் நிற்கணுங்க. 41 பேர் சாகும்போது பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடுனேன் வட்டினம்பாக்கம் கடற்கரை வரைக்கும் ஓடுனேன் பனையூர் பங்களா வரைக்கும் ஓடுனேன் அப்படின்னு ஓடி போகிறவன்ல மன்னன், ஓடி போகிறவன்ல கிங்கு. களத்தில் மக்கள் சாகும்போது என்னைய கொல்றா, என்னை தாண்டிய மக்களை தொடுறா, என்னை தாண்டிய மக்களை சீண்டி பாடுறா அப்படின்னு வீடியோ காலில் போய் பேசிக்கிட்டு ஒரு பட்டனை கழட்டி விட்டு மைக்க போடாமல், சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது என் மேலே வருத்தம் இருந்தால் என்ன ஏதாவது நான் பண்ணுங்க, என் மக்களை விட்டுருங்க இப்படின்னு அரண்மனை கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வீடியோ காலில் பேசுகிறேன், வீடியோ போடுறவன்லாம் மன்னன். களத்தில் போய் நிற்கணும். தூய்மை பணியாளர் போராட்டமா, மருத்துவர் போராட்டமா, செவிலியர் போராட்டமா, மாணவர் போராட்டமா, மீனவர் போராட்டமா, ஆசிரியர் பெருமக்கள் போராட்டமா, மருத்துவ பணியாளர் போராட்டமா, களத்தில் நிற்கணும். கவின் படுகொலையா, திருப்பரங்குன்றம் பிரச்சனையா, ஆத்து கொள்ளையா, கனிமவள கொள்ளையா, இயற்கை வள சுரண்டலா, எல்லாத்துக்கும் களத்தில் நிற்கணும். என்னையா சிபிஐ வா பார்க்குறேன், விஜயகாந்த் அண்ணன்றீங்க, குறைந்தபட்சம் விஜயகாந்த் போல்டாவது பேசினார், அறிவார்ந்தவர் பேசலை, ஆனால் போல்டாக பேசுவார், ஊடகத்தை போல்டாக சிந்திப்பார். சும்மா பேசினா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கிட்டு தான் சொல்லுவார். உங்கள் அம்மாவோட எனக்கு சம்பளம் கொடுக்குறோம் போயா அப்படின்னாரு. அப்படியாவது பேசுவார். அப்படி பேசணும்ல. பத்திரிக்கையாளரை சந்திங்க முதல்ல, தமிழ்நாட்டு பத்திரிக்கையாளர், தமிழ்நாட்டு நெறியாளர்களை. அவங்க அப்பா சொல்கிறார்ல, நான் வந்து 1000 மைக்கு வச்சாலும் பேசுவேன்றார் உங்கள் அப்பா. என் மகனும் என் ரத்தத்தை தான் பிறந்தான், எனக்கு இருக்கிற அந்த துணிச்சல் அவனுக்கு இல்லாமல் போயிருமா அப்படின்னு சொல்கிறார்ல. உண்மையிலேயே உங்கள் அப்பாவுக்கு இருக்க துணிச்சல் உங்களுக்கு இருக்குன்னா 1000 மைக்கு வேண்டாங்க, ஒரு 5 மைக்கை உட்கார வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கரூர்லேருந்து ஏன் ஓடி போனீங்க, கரூருக்கு ஏன் தாமதம் போனீங்க, பதில் சொல்லுங்கள். முதல் மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணா விஜயகாந்த் இல்லை, 2ஆவது மாநாட்டில் அந்த 3 இருந்தாங்க, 2ஆவது மாநாட்டில் ஜெயலலிதா இல்லை, செங்கோட்டையன் வந்தோன்னு வந்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்கும்போது கலைஞர் உள்ள வந்துட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஐயா ஸ்டாலின் நல்லா இருக்கணும். ஒருவேளை ஐயா ஸ்டாலினுடைய காலத்துக்கு பிறகு விஜய் அரசியல் இருந்தார்னா, ஸ்டாலின் என்னுடைய அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதாவது இன்னொரு வைகோ உருவாகிட்டு இருக்காப்புல, வேற ஒன்றுமே கிடையாது, இன்னொரு வைகோ தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்காப்புல, அதுதான் விஜய். இதே மாதிரி தான் 1994 காலகட்டத்தில் வைகோக்கு திமுகலேருந்து பிரிஞ்சோன்னு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. அவர் சினிமா நடிகர் இல்லை, ஒருவேளை வைகோ சினிமாவில் நடிச்சிருந்தா நான் பெரிய முதலமைச்சர் ஆயிருப்பேன் கூட சொல்லியிருந்தார். சினிமா நடிச்சிருந்தாலும் அவர் ஆயிருக்க மாட்டார், அது விஷயம். அந்த அவருக்கு சினிமா நடித்த போகல ஒரு பேச்சு திறமை, இவருக்கு என்னென்னா பஞ்ச் டைலாக் திறமை. அதை வச்சுக்கிட்டு ஒரு கிரேஸை வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு, கருவாடு உள்ளவா, மீன் குழம்பு உள்ளவா, நண்டை உள்ள கொண்டு போடு, சாம்பாரையும் உள்ளே ஊற்று, புளிக்குழம்பையும் ஊற்று, ரசத்தையும் ஊற்று, அந்த பக்கம் தயிர் சாதத்தையும் உள்ளே ஊற்று, அங்கே என்ன சாண்ட்விட்சா அதையும் போடு, அங்கே என்ன சவர்மாவா அதையும் உள்ளே போடு, அங்கே என்ன இருக்குது, அங்கே டிக்காலான்னு ஒன்று ஒரு சைனீஸ் இருக்குங்க அதையும் உள்ளே போடுங்க, நூடுல்ஸையும் உள்ளே போடுங்கன்னு சொல்லி இதைத்தான் ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, அந்த பக்கம் எல்லா தலைவர்களும் உள்ள ஓட்டு குழப்பிக்கிட்டு இருக்காப்புல. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி